சமயக்கட்டு அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த சமயக்கட்டுக்கு என்று தனியாக ஒரு துடப்பம் என்பது அவசியம் இருக்க வேண்டும். குளியலறையும் கழிப்பறையையும் ஒன்றாகவே வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி குளியலறையையும் கழிப்பறையும் ஒன்றாக வைத்திருக்க கூடாது. பகல் பொழுதிலே மட்டும்தான் அந்த துடைப்பத்தினை கையால் தொட வேண்டும். துடைப்பத்தால் வீட்டினை பெருக்கும் பொழுது சாஸ்திரப்படி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. துடைப்பத்தால் வீட்டை பெருக்கும் பொழுது அப்படின்னு வரும்பொழுது முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த துடைப்பம் என்பது எல்லா இடத்திற்கும் பொதுவாக ஒரே ஒன்றினை வைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான். முதல்ல எப்போ பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் காலை பொழுதிலேயே பெருக்கி விட வேண்டும். அதுவும் வாசல் தெளித்து பெருக்கி வாசலில் தண்ணி தெளித்து அதனை பெருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா இல்லையா, பெருக்கி கோலம் போடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கென்று தனியாக ஒரு துடைப்பத்தினை வைத்து விட வேண்டும். அதுவும் வாசல்லே ஒரு கார்னரில் வச்சுக்க வேண்டியது, ஒரு மூலையாக, அதாவது எல்லோரும் உள்ளே நுழையும் போது அவர்களுடைய கண்ணிலே படாமல் ஒரு ஓரமாக வைத்து கொள்ள வேண்டியது. அந்த துடைப்பத்தால் அந்த வாசல் தெளித்து பெருக்கிறதுக்கு மட்டும்தான் அதனை உபயோகப்படுத்த வேண்டும். அதனை தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வரோம்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஹால் இருக்கும், உள்ள ரூம்லாம் இருக்கும். அந்த ரூம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பெருக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு துடைப்பத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி உள்ள சமயக்கட்டு அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த சமயக்கட்டுக்கு என்று தனியாக ஒரு துடைப்பம் என்பது அவசியம் இருக்க வேண்டும். அதே மாதிரி பூஜை ரூம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பூஜை அறைக்குள்ளே உபயோகிக்க வேண்டிய துடைப்பம் என்பது தனியாக வைத்திருக்க வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த சமயக்கட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த துடைப்பத்தினையும் சரி, அந்த பூஜை அறையிலே உபயோகிக்கப்படக்கூடிய அந்த துடைப்பத்தினையும் மற்ற இடங்களில் சர்வ நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. அதனை தொடர்ந்து தோட்டத்து பக்கம் அப்படின்னு சொல்லி போகிறோம்னா அந்த தோட்டத்தை பெருக்குவதற்கு என்று தனியாக ஒரு துடைப்பம் என்பது இருக்க வேண்டும். அதே மாதிரி குளியலறைக்கு தனியாக ஒரு துடைப்பமும் அதே மாதிரி கழிவறைக்கு தனியாக ஒரு துடைப்பமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தோம்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறான்னா குளியலறையும் கழிப்பறையையும் ஒன்றாகவே வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி குளியலறையையும் கழிப்பறையும் ஒன்றாக வைத்திருக்க கூடாது. அதை பற்றி மற்றொரு நாள் விரிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் ஒரே துடைப்பத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. இப்படி தனித்தனியாகத்தான் துடைப்பங்களை வைத்திருக்க வேண்டும். இது போக காலையில் எழுந்த உடனே வாசு தெளித்து பெருக்கி கூட்டி வச்சிடுறோம். அதே மாதிரி அதே காலை பொழுதிலேயே நாம் குளிப்பதற்கு முன்னதாகவே ஸ்நானம் செய்வதற்கு முன்னதாகவே வீட்டினை சர்வ நிச்சயமாக துடைத்து விட வேண்டும். அதாவது பெருக்கி துடைத்து விட வேண்டும். பெருக்கி முடிச்சுடணும். காலைல குளிச்சுட்டு வந்து என்னால் பெருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, நிறைய பேர் விட்டுடுறா. அதனால் முதல்ல நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம்தான் ஸ்நானத்துக்கே போகணும்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா காலைல எழுந்து எனக்கு டைம் இருக்காது, நான் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு முதல் நாள் இரவே அதுபோல் கூட்டி விடுகிறார்கள். அந்த மாதிரி நிச்சயமாக செய்யக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பகல் பொழுதிலே மட்டும்தான் அந்த துடைப்பத்தினை கையால் தொட வேண்டும். மாலை பொழுதிலே, அதாவது விளக்கு வைத்த பின்பு அந்த விளக்கு மாறினை நிச்சயமாக தொடக்கூடாது. அதில் பேர்லேயே வச்சுருப்பாங்க தெரியுமா, நம்ம தான் இந்த ஊர்லலாம் தொடப்பம்னு சொல்கிறோம். சவுத் சைட்லாம் பார்த்தோம்னா அதுக்கு விளக்கு மாறு அப்படின்னே வச்சுருப்பா. விளக்கு மாறு அப்படின்னே வச்சுட்டா இல்லையா. விளக்கிற்கு மாற்றாக இருக்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் விளக்கு வைத்த பின்பு கண்டிப்பாக அந்த துடைப்பத்தினை கையால் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கா. ஆக மாலை பொழுதிலே நிச்சயமாக பெருக்கக்கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு சார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் எல்லாமே நம்முடைய சுத்தமும் சுகாதாரத்தினையும் வேண்டிதானே. தனித்தனியாக துடைப்பம் இருக்கணும்னு சொன்னால் அங்கே சுத்தம் என்பது முக்கியமாகிறது. வாசலில் இருக்கக்கூடிய கிருமி பாக்டீரியாஸ்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தனியாக வாசல் பெருக்கிறதுக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொல்கிறா. ஹாலுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, ஹால் ரூமுக்கெல்லாம் தனியாக வச்சுக்கோங்கோ, குளியலறைக்கு தனியாக வச்சுக்கோங்கோ, கழிப்பறைக்கு தனியாக வச்சுக்கோங்கோ, சமையக்கட்டுக்கு கண்டிப்பாக தனியாக தான் இருக்கணும். ஏன்னா சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம், சாப்பாடுங்கிறது முக்கியம் இல்லையா, சமைக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால அங்கே கண்டிப்பாக தனியாக தான் வச்சுக்கணும்னு சொல்கிறார். இப்படித்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லுவா தெரியுமா, ஒரு ஆண்மகன் போய் அந்த பெருக்கும் பொழுது ஓடி வந்து அந்த வீட்டு பெண்மணி என்ன பண்ணுவானா, ஐயோ நீங்கள் தொடக்கூடாது, நாங்கள் தான் பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதிலும் உண்மை என்பது இருக்கிறது.
ஆண்கள் நிச்சயமாக துடப்பத்தை எடுத்து பெருக்கக்கூடாது. ஆனால் இங்கே விதிவிலக்கு என்பது உண்டு. ஆண்கள் எங்கே பெருக்கலாம்னு சொன்னால் அந்த சமையல் கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் பெருக்கலாம். அதே மாதிரி அந்த பூஜை ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அந்த பூஜை அறையிலும் ஆண்கள் பெருக்கலாம். ஏன்னா சமையல் கலைக்கு அதிபதியே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நலமகாராஜன் சொல்லக்கூடிய ஆண்மகன் தானே. அதே மாதிரி தான் பூஜை அப்படிங்கிறது வரும்பொழுதும் அங்கேயும் ஆண்கள் பூஜை செய்யலாம் என்ற அந்த விதி அப்படிங்கிறது முக்கியமாக இருப்பதால் ஆண்கள் அந்த சமயக்கட்டிலே இருக்கக்கூடிய துடைப்பத்தினை தொடலாம், அங்கே பெருக்கலாம். அதே மாதிரி அந்த பூஜை அறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துடைப்பத்தாலும் ஆண்கள் அந்த பூஜை அறையும் பெருக்கலாம். மற்ற இடங்களிலே ஆண்கள் பெருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம், ஏன் சார் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க, இங்க ஆண் என்ன பெண் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம விதண்டாவாதம் பேசக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் நமக்கே பேசும்பொழுதே புரிகிறது தானே. அதை நன்றாக புரிந்து கொண்டாலே போதுமானது. அந்த வீட்டிலே கண்டிப்பாக செல்வம் என்பது நிச்சயமாக பெருகி கொண்டுதான் இருக்கும். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.